இறைவனை நோக்கி மன்றாடுவோம். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதை நாங்கள் கேட்டு மகிழ, இதை நாங்கள் பாடி மகிழ, இதை சிந்தித்து இன்புற, எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக, உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என்னை
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்னிசையில் நற்செய்தி என்ற நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நல்ல ஒரு பாடல் சகோதரி ஜெசிந்தா அவர்கள் மிக அழகாக பாடினார்கள். ஒருபோதும் மறந்ததில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவாந்தர வெளியில் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார் என்று சொல்லி மிக அழகாக சொல்கின்றார். அதே போல் இந்த பூமியிலே உள்ள உங்களை தேவன் கண்டுபிடித்தார். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய பாதையில் நடக்கும்படியாக உங்களை வழி நடத்தினார். அதே போல் தமது கண்மணியைப் போல உங்களை காத்து கொண்டார். அதே உபாகமத்திலே மிக அழகாக எச்சரிப்பின் செய்தியாக உங்களுக்கு சொல்கின்றார். சங்கீத 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்கின்றார். சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்கின்றார். நமக்கு வியாதிகள், பாடுகள், வேதனைகள் வருகின்ற வேளையிலே நம்ம ஆண்டவரை மாத்திரம் கூப்பிட்டோம் என்று சொன்னால் தப்ப முடியும், வெட்கப்பட்டு போவதும் இல்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகின்றார். அதையே ரோமர் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே அழகாக பவுல் சொல்கின்றார். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று என்று சொல்லுகின்றார். ஏற்கனவே ஆண்டவர் எழுதிவிட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விசுவாசமாய் இருந்தால், தேவன் மீது நல்ல விசுவாசத்தோடு கூட நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி அழகாக ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கர்த்தாவே உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார் என்று சொல்லி எரேமியா சொல்லுகின்றார். ஆண்டவருடைய பாதையை விட்டு விலகி நாம் நடந்தோம் என்று சொன்னால் நாம் வெட்கப்பட்டு போவோம் என்று சொல்லி எரேமியா சொல்கின்றார். அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் அவர் வருகையிலே அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு ஆண்டவரில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அழகாக யோவான் எழுதியிருக்கின்றார். சங்கீதம் 13ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்கின்றார். தாவீது ஆடு மேய்த்தவனை ராஜாவாக்குகின்றார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற நான் சிறுகால் என்னால் என்ன முடியும் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே நினைத்தால் நீங்கள் வெட்கப்பட்டு போவீர்கள். அன்றைக்கு தாவீதுக்கு இருந்த விசுவாசம் இருந்தது போல அழகாக சொல்லுகின்றார் சங்கீதக்காரன். சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லுகின்றார். அதையே பவுல் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே உங்களை தெரிந்து கொண்டார், உலகத் தோற்றத்திற்கு முன்னே உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி மிக அழகாக சொல்லுகின்றார். அதே சங்கீதக்காரன் 71ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே நான் கற்பத்தில் உற்றது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே, உண்மையை எப்போது நான் துதிப்பேன் என்று சொல்லுகின்றார். தாயின் கற்பத்திலிருந்து தாதிமார், நர்சுமாரோ, டாக்டர்மாரோ எடுக்கவில்லை. அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே என்று சொல்லி நல்ல ஒரு விசுவாசத்தோடு சொல்லுகின்றார். அதையே ஏசாயா 49ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார் என்று சொல்லி ஏசாயா அழகாக சொல்லுகின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய தாயின் கற்பத்திலேயே ஆண்டவராகிய இயேசு உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகின்றார். நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை மாத்திரம் நம்பி இந்த உலகத்தில் ஜீவித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே வெட்கம் என்ற காரியத்திற்கு இடமே இல்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீடிய பொறுமையாயிருந்த யோபு வாழ்க்கை வரலாறு. யோபு நீடிய பொறுமையாயிருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். மாமியாருக்கு அடங்கி நடந்த ரூத் ஆண்டவராக இயேசுவின் சந்ததியை பெற்றெடுத்தாள். அதோடு மாத்திரமல்ல, பாதை தவறி போன யோனா வாழ்க்கை வரலாறு, பரபாஸ் வாழ்க்கை வரலாறு, மிஸ்டர் ராக்லண்ட் வாழ்க்கை வரலாறு ஆகியவற்றை ஒளி காட்சியாக
உங்கள் பகுதியில் வந்து மேடையிலே நடத்தி 25 பேர் கொண்ட குழுவாக நாங்கள் வர காத்திருக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்தவருடைய நாமத்தை உயர்த்தோமா என்று சொன்ன வேத வசனத்தின்படி இந்த ஊழியத்தை உங்கள் பதில் நிறைவேற்ற நாங்கள் காத்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்றி. தொடர்ந்து நல்ல ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.